எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். நம்ம எப்போ ஹோட்டல் போனாலுமே தோசை நம்ம ஃபேவரட் டிஷ்ஷு. அதுலேயும் அந்த மெனுவில் கல் தோசை இருந்தால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவோம். அந்த கல் தோசை எப்படி நம்ம கிச்சனில் டேஸ்ட்டாக பண்ணலாம், அரிசி உளுந்து எந்த ரேஷியோவில் சேர்க்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி சேர்த்துட்டுருக்கேன். 1 கப்பு புழுங்கல் அரிசி. கப்போ டம்ளரோ ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கலாம். 2 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துட்டுருக்கேன். 1 கப்பு உளுந்து, இந்த முழு உளுந்து, உருட்டு உளுந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ அரிசி தனியாக பருப்பு தனியாக தான் நினச்சி வைக்கணும். எல்லாமே 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி பருப்பு தனித்தனியாக தான் நினச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறியிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா தண்ணி தாராளமாக விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம அரிசி மாவு ரெடி, அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டுருக்கேன். இப்போ உளுந்தை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சின்னு வந்துடலாம். உளுந்து மாவும் ரெடி, அரிசி மாவு உளுந்து மாவு ரெடி. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்துருக்கோம்ல, எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா கலந்துக்கிட்டோம். அரிசி உளுந்தோடு நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்காக விட்டுறலாம். 8 மணி நேரம் ஆயிடுது. இப்போ அரிசி நல்லா அந்த மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இதுக்கு தேவையான ஒரு கார சட்னி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன் ஒரு கடாயில். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கல் தோசை கார சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷன், ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது காரத்துக்கு ஒரு 4 வத்த மிளகா சேர்த்துட்டுருக்கேன். மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். உளுத்தம்பருப்பு வேறு எதுவுமே போட வேண்டாம். பூண்டு தக்காளி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கு இந்த சின்ன வெங்காய சட்னி பிளெயின் வெங்காய சட்னி தான் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். சட்னி ரெடி. இப்போ நல்லா கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. ஃபஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி 2 கரண்டி நடுவில் எடுத்து நல்லா பரத்தி விட்டுறலாம். நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா மெலிசாக வரும். எவ்வளோ பெருசாக வேணாலும் பரத்தலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மெலிசாக இருக்கும். அதுதான் இந்த கல் தோசையோட சிறப்புன்னு சொல்லலாம். மெலிசாக நல்லா சூப்பராக வரும் தோசை. நல்லா மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் புழுங்கரிசியும் சேர்த்துருக்கிறதுனால ட்ராவல்க்கும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் பச்சரிசி புழுங்கரிசி 2ம் சேர்த்து பண்ணுறது. பார்த்திங்கனாலே தெரியும், ஓரங்கள்லாம் நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது. இப்போ இன்னொரு தோசையும் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இல்லை என்னென்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும் அந்த தோசை. அதுவும் இந்த கல் தோசைனா இப்படி தான் இருக்கணும். அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கல் தோசை கார சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.